அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரி கடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 20. எப்போதும் துன்பம் தருபவை என்ற அதிகாரத்தில் நல்லாதனார் கூறியுள்ள 3 விடயங்கள். ஆசை பிறன்கண் படுதலும், பாசம் பசிப்ப மடியை குழலும், கதித்தொருவன் கல்லான் என்று எள்ளப்படுதலும் இம்மூன்றும் எல்லாருக்கும் இன்னாதன. பிறர் பொருளின் மேல் ஆசைப்படுதல், பசியை கூட போக்க முடியாத அளவுக்கு சோம்பல், படித்தவர்கள் கூடிய சபையில் ஒருவன் படிக்காதவன் என்று எள்ளி நகையாடப்படுதல் இம்மூன்றும் எல்லோருக்கும் எப்பொழுதும் துன்பம் தருபவை. பிறர் பொருளின் மேல் ஆசைப்படுதல் என்றால் மற்றவர்களுடைய பணம், திருடர்கள் அப்படிதான், கொள்ளைக்காரர்கள் அப்படிதான், ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அப்படிதான். அவங்க எப்பவுமே பிறர் பொருளின் மேல் ஆசைப்படுகிறார்கள். பிறர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தின் மேல் எளிதாக அதை வாங்கிக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். அதே மாதிரிதான் பிறருடைய மனைகளின் மேல் ஆசைப்படுபவர்கள், நில ஆக்கிரமிப்பு என்று சொல்கிறோமோ அது. பிறர் வீட்டு பெண்களின் மேல் ஆசைப்படுகிறவர்கள், இதுவும் பிறருக்கு சொந்தமான பொருளின் மேல் ஆசைப்படுதல் தான். பிறர் வீட்டு பொன் சொத்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். இது இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு திருட்டு இருக்குதுங்க, இன்டலெக்சுவல் தெஃப்ட் என்று சொல்லக்கூடிய பிறர் கஷ்டப்பட்டு கடின உழைப்பு போட்டு கண்டுபிடித்த விஷயங்களை மிக எளிதாக தான் கண்டுபிடித்தது போல் வெளியில் கூறிக்கொள்வது. அதாவது பிறர் பெத்த பிள்ளைக்கு தான் பேர் வைக்கிறது, அல்லது பிறர் பெத்த பிள்ளையை தான் சொந்தம் கொண்டாடுறது ரொம்ப எளிதா பலரும் பண்ற ஒரு விஷயம். சில நேரங்கள் வாட்ஸ்அப்ல நான் குரல் அனுப்புவேன். அந்த குரலை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அவங்க நியாயமா பண்றாங்கன்னு அர்த்தம். அதை காப்பி பேஸ்ட் பண்ணி என்னோட பேரை எடுத்துட்டு அவங்க பேரை போட்டு பண்றாங்கன்னா இதுதாங்க பிறன் பொருளுக்கு ஆசைப்படுதல். இப்படி ஆசைப்படுதல் நிச்சயமாக எப்பொழுதும் துன்பம் தரும். இது ஒரு அனுப்புறதுல யாராவது ஒருத்தர் நான் அனுப்புறத பாக்குறவங்களா இருந்தா என்ன நினைப்பாங்க? அவங்க டாக்டர் பொருள் அனுப்பிச்சிருக்காரு, திருக்குறளும் திரிகடுகும் என் பொருளும் தினமும் அதை அவங்க சுட்டு அனுப்புறாங்க பாருங்க அப்படின்னு அவங்கள பத்தி ஒரு மோசமான எண்ணம் இவர் யாருக்கு அனுப்புறாங்களோ அவங்களே ஏற்படலாம். அப்ப எப்போதும் பிறர் பொருளை திருடுதல், பிறன் பொருளை நினைத்தல் துன்பம் தரும். இரண்டாவது, பசி எடுக்குது, அப்படியே பெருங்குடல் சிறுகுடல திங்குது. அவ்வளவு பசி இருக்கும் பொழுதும் ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறோம், ஒரு சம்பாதிக்க மாட்டேங்கிறோம், கையேந்தி பிச்சை கூட கேட்க மாட்டேங்கிறோம், உதவி கேட்க மாட்டேங்கிறோம், அதுக்கு கூட ஒரு சோம்பேறித்தனம். அப்படி சிலர் படுத்து கிடக்கிறார்கள். இப்படி படுத்து கிடக்கிறார்களா அல்லவா, இவர்களுக்கும் எப்பொழுதும் துன்பம் தான் கிடைக்கும். மூன்றாவது, ஒரு சபை, கற்றவர்கள் சபை, அதில் தான் படிக்காதவன் போய் ஏதோ பேச முயல்கிறான். அப்ப எல்லாரும் சேர்ந்து எள்ளி நகையாடுறாங்க. ஏய், நீ ஒரு படிக்காத முட்டாள் தான், இங்க பேசுற, போய் படிச்சுட்டு வாடா அப்படின்னு. இது சில வேளைகளில் சட்டசபையிலும் கூட நடக்கும். அந்த மாதிரி எள்ளி நகையாடக்கூடிய, நம்ம சட்டசபையில் வெளியே வேற ஊர்ல அந்த மாதிரி எள்ளி நகையாடக்கூடிய விஷயங்கள் கல்லாதவர்களுக்கு ஏற்படும். இதுவும் எப்பொழுதும் எல்லாருக்கும் துன்பம் தரும். அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு துன்பம் வரக்கூடாதுன்னா முதலில் பிறன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இரண்டாவது, சோம்பல் பட்டிருக்க கூடாது, கடின உழைப்பில் உழைத்து தான் சாப்பிட வேண்டும். மூன்றாவது, நம் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். பிறரிடமிருந்து கேட்டாவது அல்லது நல்ல நூல்களை படித்தாவது. இந்த மூன்றும் செய்தோம் என்றால் நமக்கு துன்பம் விளையாது, இன்பம் விளையும். இந்த மூன்றும் செய்தால் நமக்கு துன்பம் தான் விளையும், எப்போதும் எங்கேயும் விளையும். நல்லாதனார் சொல்றார். ஆசை பிறன்கண் படுதலும், பாசம் பசிப்ப மடியை குழலும், கதித்தொருவன் கல்லான் என்று எள்ளப்படுதலும் இம்மூன்றும் எல்லாருக்கும் இன்னாதன. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷின திரளையா, விடியகிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணேசபாளையம். நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.